புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் HIV/AIDS குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2 மாத தீவிர விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் 2 மாத HIV/AIDS தீவிர விழிப்புணர்வு பிரச்சார தொடக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியையும் தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் வரவேற்றார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலை வகித்தார். எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் சிவராமன் நன்றி கூறினார். விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி HIV/AIDS நோய் தொடர்பான பாதிப்புகள், தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து பொதுமக்களிடம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். புதுவையில் மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் புதிய தொழில்நுட்ப மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கிராமப்புற மக்களுக்கும் சிறந்த மருத்துவ வசதிகள் கிடைக்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், கரிக்கலாம்பாக்கத்தில் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். இந்திய அளவில் புதுவையில் HIV/AIDS பாதிப்பு குறைவாக இருப்பதாகவும், மேலும் பரவாமல் தடுக்க தொடர்ந்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் படிப்பு, விளையாட்டு மற்றும் கலை உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். இதையடுத்து பட்டிமன்ற பேச்சாளர் கலக்கல் காங்கேயன் விழிப்புணர்வு உரையாற்றினார். 2 மாதங்கள் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு நாடகங்கள், பொதுக்கூட்டங்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், மருத்துவ பரிசோதனை முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. சாத்தனூர் அணையில் இருந்து குழாய் மூலம் புதுச்சேரிக்கு குடிநீர் கொண்டு வரும் திட்டத்திற்கு மத்திய அரசும் தமிழக அரசும் அனுமதி அளிக்க வேண்டும் என தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வலியுறுத்தினார். சென்னை அடுத்த கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்கவில்லை. புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாநாட்டில் பங்கேற்று புதுச்சேரியின் குடிநீர் மற்றும் நீர்வள தேவைகள் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். புதுச்சேரியில் சொந்தமாக மேற்பரப்பு நீர் ஆதாரங்கள் இல்லாததால் நிலத்தடி நீரையே பெரிதும் நம்பியிருக்கும் நிலை உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் நிலத்தடி நீரில் TTS, இரும்பு மற்றும் நைட்ரேட் அளவுகள் அதிகமாக இருப்பதால் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் திட்டங்களுக்கு மத்திய அரசும் தமிழக அரசும் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோதாவரி இணைப்பு திட்டத்தின் முதல் கட்டத்திலேயே சங்கராபரணி, தென்பெண்ணை ஆறுகள் தொடர்பான புதுச்சேரியின் குடிநீர் மற்றும் பாசன தேவைக்காக கூடுதலாக 5.55 TMC தண்ணீரை ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் சாத்தனூர் அணையில் இருந்து குழாய் மூலம் புதுச்சேரியின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் திட்டத்திற்கு மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அதிகாரிகள் அடங்கிய கூட்டு பணிக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் பகுதிக்கு கிடைக்கும் 7 TMC காவிரி நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் வகையில் காரைக்கால் NIT உதவியுடன் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்திற்கு மத்திய அரசு நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். மேலும் புதுச்சேரி எல்லைக்குள் பாயும் தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளை உள்ளிணைப்பு செய்து பருவமழை காலங்களில் கிடைக்கும் உபரி நீரை ஏரிகளுக்கு திருப்பி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும் திட்டம் செயல்படுத்த உள்ளதாகவும் ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். இதனிடையே தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காத நிலையில் மாநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அவர் தொலைக்காட்சி மூலம் பார்வையிட்டதாகவும், மத்திய அமைச்சர் அமித்ஷா, தென் மாநில முதல்வர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோரின் உரைகளை அவர் கவனித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட் தாக்கல் நிகழ்வுகளை புறக்கணிக்கும் போராட்டத்தை திமுக வாபஸ் பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் சட்டப்பேரவையின் நிரந்தர சபாநாயகர் யார் என்பது தொடர்பாக இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை. இதனிடையே முதல்வர் ரங்கசாமியின் முடிவின்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார். கடந்த ஜூன் 24ஆம் தேதி சபாநாயகர் தேர்தலுக்கான கோப்பு ஆளுநர் கைலாசநாதனுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கிடையே வரும் 24ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. அன்றைய தினம் காலை ஆளுநர் கைலாசநாதன் சட்டப்பேரவையில் உரையாற்ற உள்ளார். தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த கூட்டத்தொடரை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் நடத்த உள்ள நிலையில் நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யப்படாவிட்டால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட் தாக்கல் நிகழ்வுகளை புறக்கணிப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் நாஜும் அறிவித்திருந்தார். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் நேரில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து
வலியுறுத்தலாம் என்றும் அதற்காக சட்டமன்ற நிகழ்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அன்பழகனின் வேண்டுகோளை ஏற்று ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட் கூட்டத்தொடரை புறக்கணிக்கும் போராட்டத்தை திமுக கைவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தேர்வு அமைப்பு சார்பில் ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி உள்ளிட்ட 4 பிராந்தியங்களில் 112 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் தேர்வு அமைப்பு சார்பில் ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலைக்கான பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்படும் போட்டித் தேர்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 112 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை சுமார் 40,000 பேர் எழுதுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் இன்று தேர்வு நடைபெற்றது. தேர்வர்கள் ஹால் டிக்கெட்டில் புகைப்படம் ஒட்டி கையொப்பம் இட்டுக் கொண்டு வந்ததுடன் வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், பான் கார்டு உள்ளிட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அசல் அடையாள சான்றுகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தனர். தேர்வர்களின் கைவிரல் ரேகையும் பதிவு செய்யப்பட்டது. முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேர்வு மையங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் சாதனங்கள், கால்குலேட்டர் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை தேர்வு மையத்திற்குள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே மையத்தின் பிரதான நுழைவு வாயில் மூடப்பட்டது. முறைகேட்டில் ஈடுபடும் தேர்வர்கள் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்வதுடன் எதிர்காலத்தில் தேர்வு எழுத தடை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி பங்கஜ் குமார் ஜா தெரிவித்துள்ளார். முதல் நாளான இன்று காலை புள்ளியியல் ஆய்வாளர் பணிக்கும், மதியம் நூலகம் மற்றும் தகவல் உதவியாளர் பணிக்கும், மாலை கால மேற்பார்வையாளர் பணிக்கும் போட்டித் தேர்வுகள் நடைபெற்றன. நாளை வேளாண்மை துறை சார்ந்த பல்வேறு பணியிடங்களுக்கும் 23ஆம் தேதி அனைத்து 8 பதவிகளுக்கான பொதுத் தேர்வும் தொடர்ந்து யுடிசி பணிக்கான போட்டித் தேர்வும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய கூழமுது படைக்கும் விழாவில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குருத்துக்குப்பம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய உற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி புதன்கிழமை கோபூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி உலா, தில்லை சிவபுரத்து அரசன் சிவனடியார் திருக்கூட்டம், அடியார்களின் திருவாசகம் முற்றோதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து இன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு கரகம் வீதி உலா தொடர்ந்து கூழாமது படைக்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை இணை இயக்குனர் விஜய், பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து அம்மன் ஊஞ்சல் உற்சவம் விழா, கும்பம் படைத்தல் விழா நடைபெற உள்ளது. புதுவை அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகளில் தொடர்ந்து நடைபெறும் குளறுபடிகள், தவறான கேள்விகள், விடை குறிப்பில் உள்ள பிழைகள் மற்றும் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் ஏற்படும் தாமதத்தை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகளில் நடைபெறும் குளறுபடிகளை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன் போராட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். துணைத் தலைவர்கள் நிலவழகன், ஜெயராஜ், துணை செயலாளர் லீலாவதி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் பிரவீன்குமார் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார். மாநில செயற்குழு உறுப்பினர் பரத்ராஜ், மாநில குழு உறுப்பினர்கள் விண்ணரசன், மேடே, சிந்து, சத்யவேலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். வினோத்குமார் நன்றி கூறினார். புதுவை அரசு பணியிடங்களுக்கான தேர்வுகளில் ஏற்படும் தவறுகளை உடனடியாக சரி செய்து தேர்வு முடிவுகளை காலக்கெடுவுக்குள் வெளியிட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் தேர்வுகளுக்கான விடை குறிப்புகளை முறையாக வெளியிடுவதுடன் காலமுறை அட்டவணையை பின்பற்றி அனைத்து அரசு துறைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும், உள்ளூர் இளைஞர்களுக்கு வயது வரம்பில் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார் குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சாப்பிட்டு பார்த்து அதன் தரத்தை ஆய்வு செய்ததுடன் பள்ளியின் அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் கிராமத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
ஆய்வின் போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவை சாப்பிட்டு பார்த்த அவர் உணவின் தரம் மற்றும் சுகாதாரம் குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்களிடம் மாணவர்களின் கல்வி தரம், கற்றல் நிலை உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். அப்போது பள்ளி வளாகத்தில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து காய்கள் வெடித்து பஞ்சு பரவுவதால் மாணவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மேலும் பள்ளி அருகே உள்ள வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைத்து பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைக்கும் பணியை உடனடியாக மேற்கொண்டு முடிப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி வைசிஎல் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவை சேர்ந்த கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விழாவின் நிறைவாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தென்மண்டல கவுன்சில் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காமல் துணைநிலை ஆளுநர் பங்கேற்றது அரசியல் அமைப்பு சட்ட விதி 239A எதிரானது என புதுச்சேரி தேசிய மக்கள் முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற 31வது தென் மண்டல கவுன்சில் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காததற்கு தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சார்பில் முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் போது மக்களின் முக்கிய பிரச்சனைகளை முதல்வர் தான் மாநாட்டில் எடுத்துரைக்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு சட்டமன்றம் உள்ள நிலையில் சட்டமன்றத்திற்கு பொறுப்பான அமைச்சரவையே நிர்வாக அதிகாரம் கொண்டது என்றும் துணைநிலை ஆளுநர் பெயரளவிலான தலைவராக மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை, நீட் விலக்கு, காவிரி நீர் பங்கீடு, மாநில அந்தஸ்து உள்ளிட்ட புதுச்சேரி மக்களின் முக்கிய பிரச்சனைகள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியின் ஒரே நாடாளுமன்ற தொகுதி தொடர்பான விவகாரத்தையும் முதல்வர் நேரடியாக எடுத்துரைத்திருக்க வேண்டும் என சிவா தெரிவித்துள்ளார். மேலும் விமான பயணத்தை தவிர்ப்பது, சனிக்கிழமை பூஜையை காரணம் காட்டி நிதி ஆயோக் மற்றும் NDA கூட்டங்களை புறக்கணிப்பது போன்ற நடவடிக்கைகள் புதுச்சேரி மக்களுக்கு செய்யும் துரோகம் என்பதை முதல்வர் எப்போது உணர்வார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு உரிய அதிகாரத்தையும் பங்கேற்பு வாய்ப்பையும் துணைநிலை ஆளுநர் வழங்குவாரா என்றும் சிவா கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு மேடை சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு மேடை மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய ஓய்வூதியர் ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளரும் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் செயல் தலைவருமான ராதாகிருஷ்ணன் தலைமை வகித்தார். இதில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் என அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படும் சரிபார்ப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுடெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் மாநாட்டில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அகில இந்திய ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் அகில இந்திய மாநாடு புதுடெல்லியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகமான இந்திரா பவனில் நடைபெற்றது. அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார் மற்றும் துணைத் தலைவர் குணால் பானர்ஜி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மாநாட்டில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்ற புதுச்சேரி மாநில பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தலைவர் அமுதரசன் புதுச்சேரியில் நீண்ட காலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பேசினார்.
மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் பஞ்சாயத்து தேர்தலின் முக்கியத்துவம் குறித்தும் அவர் உரையாற்றினார். இதில் மாநில துணைத் தலைவர்கள் கோவிந்தன், அரங்க முருகையன், மாநில பொதுச் செயலாளர்கள் புஷ்பராஜ், சத்யசீலன், மேற்கு மாவட்ட தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட புதுச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன், தேசிய செயலாளர் ரமேஷ், காளிமுத்து உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். மேலும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் மாநாட்டில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் 55வது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதனாக சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவில் தினம்தோறும் ஸ்ரீ ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இரவு அலங்கரிக்கப்பட்ட சேஷ வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருக்கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் நடைபெற்ற திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபட்டு தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி கோவில் வளாகம் மற்றும் திருவீதி உலா நடைபெற்ற பகுதிகளில் பக்தர்கள் திரளாக கூடி சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் மழைக்கால பாதிப்புகளை தடுக்க உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்காலை 29,49,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் மழை காலங்களில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிளை வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கிளை வாய்க்கால்களில் இருந்து வெளியேறும் மழைநீர் உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்கால் வழியாக கடலில் கலக்கிறது. இந்நிலையில் உப்பனாறு வாய்க்காலில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள அடைப்புகள், மணல் மற்றும் சகதி தேக்கம், செடி கொடிகள் உள்ளிட்டவற்றால் மழைநீர் சீராக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மழைக்காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் சூழல் ஏற்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். இதையடுத்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு சார்பில் 29,49,000 ரூபாய் செலவில் உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது. மறைமலை அடிகள் சாலை பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி தலைமையில் தூர்வாரும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரையிலான இடைப்பட்ட பகுதியில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு காலத்திற்கு பராமரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் நிக்கோ, இளநிலை பொறியாளர் கணேசன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரிந்த 4 மாடுகளை நகராட்சியினர் பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு மொத்தம் 12,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கால்நடைகளை சாலைகளில் திரியவிடும் உரிமையாளர்களுக்கு நகராட்சி சார்பில் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதுடன் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக நகராட்சிக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நலன் கருதி உழவர்கரை நகராட்சி சார்பில் மாடுகளை பிடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி கருவடிக்குப்பம், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் தேவகி நகர் பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரிந்த 4 மாடுகள் பிடிக்கப்பட்டன. பிடிக்கப்பட்ட மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ஒரு மாட்டிற்கு 3,000 ரூபாய் வீதம் மொத்தம் 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இனிமேல் கால்நடைகளை சாலைகளில் திரியவிட மாட்டோம் என உரிமையாளர்களிடம் உறுதிமொழி பெறப்பட்டு பிடிக்கப்பட்ட மாடுகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இது குறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்தியில், கால்நடைகளை சாலையோரங்களில் கட்டி வைப்பதையும் சாலைகளில் திரிய விடுவதையும் உரிமையாளர்கள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து விதிகளை மீறி கால்நடைகளை சாலைகளில் திரிய விடும் உரிமையாளர்கள் மீது காவல்துறையில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் நகராட்சி சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு இடியுடன் கூடிய மழை பெய்தது. நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுச்சேரியில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 7 மணி அளவில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது.
புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரி நகர பகுதிகளிலான புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜ் நகர், முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதேபோல் திருபுவனை, பாகூர், வில்லியனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் மழை பெய்தது. மழை காரணமாக தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க சிரமப்பட்டனர். தொடர்ந்து மழை பெய்ததால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.